Hi friends, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீழே இருக்கிற பேட்டர்ன் தான் நமக்கு அவுட்புட் பேட்டர்னாக வரப்போகுது. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் இது வரைக்கும் என்னடா நம்ம ஸ்டார் பார்த்துட்டோம், 1 2 3 வச்சு பார்த்துட்டோம். இது என்ன புதுசாக ஏபிசிடியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு எத்தனை ரோஸ் இருக்குது? 5 ரோஸ் இருக்குது. சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் பிரிண்ட் பண்ணுறத மட்டும்தான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இன்டீஜரை பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கேரக்டர் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ நான் இன்டீஜரில் ரோ அண்ட் காலம் 2 வேரியபிள் எடுத்திருக்கேன். ஸ்பேஸ் கொடுக்குறதுக்காக ஸ்பேஸ் லிமிட் ஈக்குவல் டு 4. ஏன்னா 5 ரோஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் 4 ஸ்பேஸ் ஓகே தான். எப்படி 4 ஸ்பேஸ் நான் கவுண்ட் பண்ணேன்னா, இங்கேருந்து ஸ்பேஸ் 1, ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4. இங்கே 3 இருக்கும். 1 2 3. இங்கே 2 ஸ்பேஸு, கீழே இருக்கிறது ஒரு ஸ்பேஸ். ஸோ அதனால் 4ன்னு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சிஎல்ஆர்எஸ்சிஆர் இது புரியலனா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பாருங்கள். ஸோ அதில் நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது இந்த ப்ரோக்ராமில் இந்த பேட்டர்னை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ரோக்ராம். ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம்லேயும் நான் எப்படி இந்த ஸ்பேஸ் வந்தது, இந்த லிமிட் எதுக்கு 4 எடுத்திருக்கேன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த பேட்டர்னோட ஃபார்மேஷனில் ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். இந்த ப்ரோக்ராமை இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரோ பிரிண்ட் பண்ணுறோம். ரோ ஈக்குவல் டு 1, ரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ரோ ப்ளஸ் ப்ளஸ். தென் ஸ்பேஸ்க்கு என்ன கொடுக்கணும்? எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 1, எஸ்பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட். 4 ஸ்பேஸ் விடணும் இல்லையா? அதனால் எஸ்பி ப்ளஸ் ப்ளஸ். இதுக்குள்ளே வெறும் ஸ்பேஸ் விடுறதுக்கான லைனை மட்டும்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் இந்த லிமிட்டோட வேல்யூவை மைனஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட் டைம் 4 ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. ஸோ இந்த லிமிட்டோட வேல்யூ 4னே இருந்ததுன்னா எல்லா ரோஸ்க்கும் காமனாக 4 ஸ்பேஸ் விடுறதுனால இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் காலம் ஈக்குவல் டு 1, காலம் லெஸ் தேன் ரோ, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரோ, காலம் ப்ளஸ் ப்ளஸ். இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணுறதுல தான் விஷயம் இருக்குது. ஸோ பிரிண்ட்எஃபில் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? %d, ரோ இல்லை காலமாக பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் பண்ண போகிறோன்னா ஏபிசிடி. ஸோ ஏபிசிடினா ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இங்கே கமா போட்டு இங்கே நான் ஒரு வேரியபிள் இப்போ ஆல்ஃபபெட் பிரிண்ட் பண்ணனால சும்மா ஆல்ஃபான்னு எடுத்திருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 65. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கீபோர்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கீஸ்க்கும் ஒரு நியூமரிக் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் லெட்டர் ஏக்கு 65 இருக்கும். ஸோ இதுக்கு ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் லெட்டர் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 65, கேபிட்டல் லெட்டர் பிக்கு 66, 7, 67, 68, 69 இப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்மால் லெட்டர் 97லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 90 to 97 இன்பிட்வீன் ஒரு 7 கேரக்டர்ஸ் கமா செமிகோலன் இந்த மாதிரி 7 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது அதை பற்றின ப்ரோக்ராம்ஸ் நான் தனியாக பின்னாடி இருக்கிறது ப்ரோக்ராம்ஸில் போடுறேன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணும்போது நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம வழக்கமாக கொடுக்குற /n. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா 65 தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம நியூமரிக் தான் பிரிண்ட் பண்ணுறோம், கேரக்டர் பிரிண்ட் பண்ணோம். அதனால் %cக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணேன்னா %dக்கு பதிலாக %c கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன மட்டும் தான் பிரிண்ட் ஆகும்னா ஏ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 65ன்னு நான் கொடுத்துருக்கேன். அதை நான் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணல, டிக்ரிமெண்ட்டும் பண்ணலை. அப்போ ஃபுல்லாக ஏ அப்படின்ற பேட்டர்ன் தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஆகணும் இல்லையா? அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் ப்ளஸ் கம்பைல் பண்ணி ரன் பண்ணனா நமக்கு இந்த பேட்டர்ன் கிடச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் இல்லை இன்டர்வியூ கொஷின் சால்வ் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகேயா? தேங்க்யூ.